நெறைய இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ விளக்கேத்தி சாமி கும்பிட்டா தான் தெய்வம் வரும்ன்ட்டு." நீங்க வச்சிருக்கிற செடிக்கு ஒரு உயிர் இருக்கு. அந்த உயிர வளர்த்தாலே உங்களுக்கு எல்லா விஷயமும் நன்மை தரும். ஓகே. அதுலயும் இந்த மாரி யட்சினிகள், மோ மோகினிகள் இந்த மாரி தேவதைகள வச்சு வழிபாடு செய்யும்போது, மருதாணி, துளசி இத வச்சிருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னாக்கா, நம்ம ஒரு பெட் அனிமல் வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்க. நம்பளுக்கு ஒரு நெகட்டிவ்னஸ் வருதுன்னா, அத தான் ஃபர்ஸ்ட்டு அடிக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. செய்வன இருக்கு, பில்லி இருக்குன்னா, அந்த நாயோ, அந்த பூனையோ செத்து போய் தான் அடுத்து நம்மள தொட வரும். அதே போல தான் இந்த செடி பட்டு போச்சு, காஞ்சு போச்சு அப்டின்னாக்கா, வீட்ல ஒரு நெகட்டிவ்னஸ் வருது. நீ தூபம் போடு, தீபம் ஏத்து, வழிபாடு பண்ணு அப்டிங்கிறத அது தெரிவிக்கிறது. ஓ! தொடர்ந்து கருகிட்டே இருக்கு அப்டின்னாக்கா, அதோட விஷயம் வீரியம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. வீட்ல ஹோமம் பண்ணுன்றது அர்த்தம். ஸோ இந்த துளசி செடியுடைய சீக்ரெட் இதுதான். நெறைய வீட்டுங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த துளசி செடிய அடுக்கி வச்சிருப்பாங்க. மரம் மாட்டி பந்தலாட்டம் இருக்கும். அந்த வீட்ல அவ நல்லா செட் ஆயிட்டான்னு அர்த்தம். ம். அந்த வீட்டு ஆளுங்கள வேற யாரும் தொட முடியாதுன்னு அர்த்தம். அதுதான் இந்த துளசியோட துளசியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சாந்தமான தெய்வம்னு எல்லாம் சொல்லுவாங்க. அவ வந்து ஒரு எச்சினி. ம். அவளுக்குன்னு உரியவங்கள தொட்டாக்கா, அது வேற வேலைய காட்டும். இது காளி ரூபமாவா? காளியோட அம்சமும் தான். ஓகே. நெறைய அக்கி வருதுன்னு சொல்றாங்க ஆமா, பார்த்தீங்களா? ஆமா. அம்ம போடுறது காளி, அம்பாளு. அத நீத்து குடுத்துருவா. ஆனா அக்கி வர்றது, ஸ்கின்ல வந்து இந்த பொறி பொறியா வரதெல்லாம் துளசி செடிய சரியா வளர்க்காதவங்களுக்கு தான் வரும். ஓகே. இப்ப துளசி செடி நீங்க சொல்லும்போது வந்துட்டு, அவ வந்து காளி ரூபம் அப்படி சொல்லியிருக்கீங்க. ஒரு யக்ஷினி. ஸோ அவள ஒரு பெண்ணா மதிச்சு எல்லா விஷயங்களும் வீட்ல பண்ணணும். ஸோ துளசி செடி கருகுனா ரொம்ப தப்பு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கீங்க. துளசி செடி வைக்கிறவங்க என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு விஷயம் சுத்தபத்தமா இருக்காங்கன்னா, டெய்லி போய் செடிக்கு தண்ணி ஊத்துங்க. ம். வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா ஒரு விளக்கேத்துங்க, ஒரு ரவிக்க துணி வைங்க, வெத்தல பாக்கு வாழைப்பழம் வைங்க. பூஜை ரூம்ல என்னென்ன செய்றீங்க, அத செய்யுங்க. போதும். நீங்க பூஜை ரூம்ல நெய்வேத்தியம் வைப்பீங்க. அவளுக்கு ஒரு 2 பாதாமோ, இல்ல 2 உடைச்சக்கல்ல எதையோ ஒண்ணு வைங்க. போதும். அவளுக்கு காலையில வைக்கணும். சாயங்காலம் மருதாணிக்கு வைக்கணும். இதுதான் வித்தியாசம். இவளுக்குன்னு தனியா வேணும்னா லட்சுமி நமஸ்காரம் படிங்க, சகஸ்ரநாமம் படிங்க. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா படிங்க. அதுக்கு தண்ணி ஊத்தி, அதுக்கு உண்டான மரியாதைய குடுத்துட்டாலே போதும்.